வணக்கம். நலவாரிய நண்பர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரு நலவாரிய பற்றிய ஒரு இன்ட்ரொடக்ஷனோட இந்த நலவாரிய பயிற்சி வீடியோக்களை நம்ம தொடங்கலாம். நலவாரிய பயிற்சி வீடியோக்களுக்கு நீங்கள் முதல்ல நலவாரியத்தோட கவர்மெண்ட் வெப்சைட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு முதல்ல பார்ப்போம். கவர்மெண்ட் வெப்சைட் வந்து கூகுளில் போயிட்டு TNUWWB அப்படின்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த சைடு வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு லிங்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஹோம் பேஜ் ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்த ஹோம் பேஜில் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஃபஸ்ட்டு ஹோம், அடுத்தது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அடுத்து லாகின், அடுத்து ரினிவல். சரிங்களா? ஒரு சிம்பிளாக நம்ம பார்த்துட்டு இன்ட்ரொடக்ஷனால் சிம்பிளாக பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து உண்டான வீடியோக்களை எல்லாம் முழுமையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். சரிங்களா? இன்ட்ரொடக்ஷனில் போனீங்க அப்படின்னா இது ஹோம் பேஜில் லாகின் பண்ணுவோம். சரிங்களா? ஹோம் பேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து லாகின் பேஜ், புதிய விண்ணப்பம் பதிவு, புதுப்பித்தல், கேட்பு மனு, திருத்தம், இடமாற்றம், அப்டேட், வீட்டு வசதி திட்டம் இதெல்லாம் இருக்குது. இதில் நிறைய இன்னும் கீழே நிறையா ஆப்ஷன்கள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். முதல்ல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வேறு அப்ளிகேஷன் போகிறத பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? முதல்ல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கலாம், அதில் வரக்கூடிய நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸோட பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் நம்பர் நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்போம், நியூ அப்ளிகேஷன் போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும் இல்லையா? அதே மாதிரி கிளைமு எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் நம்பர்னு வரும். நீங்கள் நலவாரியத்தில் உள்ள என்ன செய்தாலும், ஒரு சிறிய அப்டேட் பண்ணியிருந்தாலும், எந்த வேலைகள் செய்திருந்தாலும் அதுக்குண்டான அப்ளிகேஷன் நம்பர் நமக்கு கிடைக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை இதில் கொடுக்கணும். அடுத்தது இதில் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதாவது ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், கஸ்டமருடைய ரெஜிஸ்டர்டு நலவாரியத்தில் பதிவு செய்த மொபைல் எண்ணை கொடுக்கணும். இதை பற்றி முதல்ல பார்ப்போம். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், கிளைம் அப்ளிகேஷன். இதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? இந்த கிளைம் அப்ளிகேஷன் நம்பரை நம்ம இங்கேருந்து காப்பி ரைட் பண்ணிக்கலாம். அடுத்தது மொபைல் நம்பர், அவங்களுடைய கஸ்டமருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பரை காப்பி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு நோட்பேட் போட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர், கஸ்டமருக்குன்னு ஒரு தனியாக ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டரில் ஒரு நோட்பேட் போட்டு கஸ்டமரோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நோட்பேடில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம இன்ஃபார்ம் கொடுக்கணும். கரெக்டான நேரத்தில் நம்ம தகவலை கொடுத்தா மட்டுமே நம்மளுடைய இன்கமையும் பார்க்கலாம், கஸ்டமருக்கு பெனிஃபிட் இருக்குது. ஓகே, இதில் மொபைல் நம்பரை நம்ம காப்பி பண்ணிட்டோம். அடுத்து இந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுறோம். இதில் வந்து கேப்ஷாவை நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா? கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணோன்னே இதோட டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடுது. சரிங்களா? இதோட டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ இதில் அவங்கள கஸ்டமருடைய நேம் கோமதி, கஸ்டமருக்கு வந்து இது கிளைமு போட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து என்ன படிப்புக்காக, எஜுகேஷன் எதுக்காக கொடுத்துருக்கான்றது ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்மளால் பார்க்க முடியாது. கிளைம் என்ன எதில் கிளைம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 6th-லேருந்து 9th வரைக்கும் உள்ள ஸ்டாண்டர்டு, அந்த இதுக்கு உண்டானது நம்ம கிளைமுக்கு உண்டானது அப்ளை பண்ணியிருக்கோம் இதில். சரிங்களா? அப்படிங்கும்போது இது அப்ளை பண்ண டேட்டு 23/8/2025 அப்ளை பண்ண டேட்டு. அடுத்து ஃபார்வர்டு ஆனது டீட்டெயில்ஸு, கடைசியில் அப்ரூவ்ட் ஆன டீட்டெயில்ஸ். சரிங்களா? இப்போ இந்த கிளைம் வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு கிடையாது. அப்ரூவ்டுன்னு வந்துருச்சுன்னா அதோட ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அது நியூ அப்ளிகேஷனாக இருக்கட்டும், கிளைமாக இருக்கட்டும், அதோட நமக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதில் நம்ம இந்த சார் இவ்வளோ சொன்னீங்க, ஓகே. பட் அப்ளிகேஷன் நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். கஸ்டமருடைய அப்ளிகேஷன் நம்பர் என்கிட்ட இல்லை. நியூ அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கிளைமாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் நம்பர் என்கிட்ட இல்லை சார். அதை எப்படி சார் நான் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா நான் சொல்கிறேன். சரிங்களா? இதில் வந்து உள்நுழைவு அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த உள்நுழைவில் உள்ள போனேன். இது கஸ்டமருடைய லாகின். சரிங்களா? இந்த கஸ்டமர் ஆல்ரெடி கஸ்டமர் ஆகவங்க லாகின் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். அதுபோல் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன, நம்ம வந்து
ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு அப்ளிகேஷன் நம்பர் நமக்கு தெரியல. சரிங்களா? இதில் வந்து விண்ணப்பத்தின் எண்ணை பதிவு எண்ணை அறிய அப்படிங்கிற இடத்துல இதை டிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று இருக்கிறதா கொடுங்கன்றது. சரிங்களா? ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது இதில் வந்து நீங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்தாவே மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணோம்னாவே அந்த கஸ்டமருடைய நலவாரியத்தில் பதிவு செய்த மொபைல் எண் கொடுத்த உடனே அந்த கஸ்டமருக்கு உண்டான அனைத்து டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் ஷோ ஆயிரும். சரிங்களா? இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஃபைனலாக எது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? இதில் வந்து கஸ்டமருடைய உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரையும் இப்படி தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் நீங்கள் இப்படி தான் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? கஸ்டமருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அல்லது அந்த கஸ்டமரை வந்து அந்த நலவாரிய புக்கை எடுத்துகிட்டு வரணுங்கிற கட்டாயம் நமக்கு இல்லை. ஜஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் இருந்தாவே நம்ம அனைத்தையும் பார்க்க முடியும் நம்மளால். இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஃபஸ்ட்டு இதை நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, பண்ண உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஃபஸ்ட்டு அப்ரூவ் ஆனாலே உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து அங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்டாக நம்ம அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். லாகின்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் யூசர் ஐடியும் ஒன்று தான். சரிங்களா? இதனால் இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வரணும். இதில் என்னென்ன அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, இது வந்து போர்டு ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற இதுக்கு நேராக இருக்கிற அப்ளிகேஷன் நம்பர் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் நம்பரு. மீதி எல்லாமே வந்து ஒவ்வொரு கிளைமுக்கு அடுத்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு உண்டான உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இது. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அடுத்தது லாகினை பற்றி பார்ப்போம். சரிங்களா? லாகினை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லாகினுக்கு யூசர் நேம். சரிங்களா? யூசர் நேம், இதுதான் யூசர் நேம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எப்படி இருக்கும், பாஸ்வேர்டு வந்து நம்ம எப்படி கொடுக்கணும். சரிங்களா? பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும், நம்மளுடைய பாஸ்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டேட்டா பர்த்தை தான் நம்ம பாஸ்வேர்டை கொடுக்கணும். சரிங்களா? இதில் ஸ்பேஸு ஸ்லாஷு எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த பாஸ்வேர்டை கொடுக்கணும். காமன் பாஸ்வேர்டு அந்த கஸ்டமருடைய நலவாரியத்தில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்து தான் இதோடைய பாஸ்வேர்டு. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த பாஸ்வேர்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து இப்போ இது டேட் ஆஃப் பர்த், அதாவது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் வந்து பாஸ்வேர்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். சரிங்களா? இந்த டேட் ஆஃப் பர்த்தை நம்ம வந்து இது மாதிரி ஸ்லாஷு ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம எடுத்து பாஸ்வேர்டாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த பாஸ்வேர்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அதாவது இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா காமனாகவே நலவாரியத்தில் இதை லாகினுக்கு ஒரு கஸ்டமருடைய நலவாரியத்தில் பதிவு செய்த டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ, கஸ்டமருடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை தான் இந்த இடத்துல பாஸ்வேர்டாக காமனாக கொடுத்துருப்பாங்க. அது ஸ்லாஷு ஸ்பேஸு எதுவுமே இல்லாமல் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளும் அது மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். டெம்பரவரி பாஸ்வேர்டு வரும், ஒவ்வொருத்தரும் ஃபர்கட் பண்ணாலும் சரி அல்லது நம்ம நியூ அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, அது ஏதாவது டெம்பரவரி பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டெம்பரவரி பாஸ்வேர்டை சேஞ்சஸ் பாஸ்வேர்டில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் கஸ்டமரை வந்து விடணும். சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டாக நம்ம வைக்கணும். சரி, ஓகே, லாகின் பண்ணிடுவோம். லாகின் பண்ண உடனே இது ஆல்ரெடி இவங்க அப்ரூவ்டான கஸ்டமர், இந்த கஸ்டமரு கிளைமு எல்லாமே போட்டிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல டேஷ்போர்டில் இந்த இடத்துல எல்லாமே ஆப்ஷன் நிறைய எல்லாமே இருக்குது. இது கஸ்டமர் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ பண்ணதுக்கு உண்டானது எத்தனை டைம் பண்ணியிருக்காங்கன்றது இருக்கும், பண்ணாதது 0ல் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கஸ்டமருடைய சர்டிஃபிகேட், இதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம லாகினை பற்றி பேசணும், ஆனால் லாகினை பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பாஸ்வேர்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். இதில் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு, இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டில் போனால் நீங்கள் அந்த டெம்பரரியாக வந்திருக்க கரண்ட் பாஸ்வேர்டு கொடுங்க, அடுத்தது நியூ பாஸ்வேர்டு கொடுங்க, அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. சரிங்களா? கரண்ட் பாஸ்வேர்டு ஆல்ரெடி நம்ம டெம்பரரி பாஸ்வேர்டு வந்தது,
நியூ பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் டேட் ஆஃப் பர்த் ஸ்பேஸ் அண்டு ஸ்லாஸ் எதுவுமே இல்லாமல் கண்டினியூவாக நம்பராக இருக்கணும். சரிங்களா, அதை கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு அப்டேட் ஆகிரும். பாஸ்வேர்டு அப்டேட் ஆனால் நோட் பேடில் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த ஹோம் பேஜை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாக பார்த்துருவோம். சரிங்களா, இது வந்து போர்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ஒரு டைம், கிளைம் வந்து 3 டைம் கிளைம் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் இல்லை. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஒரு டைம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்டு ரினிவல் எதுவும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ரினிவல் வரும். சரிங்களா, போர்ட் ஆஃப் ரினிவல் அது மாதிரி எதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். சரிங்களா, அப்டேட்டுங்கிறது அந்த 5 இயர்ஸில் முடியறதும் கூடயும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒன்று நிற்கும். போர்ட் ஆஃப் ரினிவல் அப்படிங்கிறது அது போர்ட் ஆஃப் ரினிவல் வந்து 5 இயர்ஸ் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆனானே போர்ட் ஆஃப் ரினிவல் வரும். அது ஏற்கனவே புக்காக இருந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அப்புறம் டிஜிட்டலாக மாறிச்சு. அப்படி மாறி இருந்தால் மட்டும்தான் அந்த போர்ட் ஆஃப் ரினிவலில் வரும். அது நமக்கு யூஸ் கிடையாது இப்போதைக்கு. சரிங்களா, இதில் பற்றி பார்ப்போம். யூசர் ப்ரொஃபைலுங்கிறது இதான் ஹோம் பேஜ். சரிங்களா, அடுத்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். சரிங்களா, இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சரை இது மூலமாக அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இவங்க ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க, அதனால் இதுக்குள்ளே போகலை. சரிங்களா, உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சரை அப்லோட் பண்ண சொல்லுவோம். சரிங்களா, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அது அப்டேட் ஆகிரும். அப்ளிகேஷன் வரும், நோட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது வந்து ரினிவல். அந்த ரினிவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரினிவல் ஆப்ஷனில் போய்ட்டு ரினிவல் டேட்டு முடிஞ்சோடனே நீங்கள் ரினிவல் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ்க்கு ஒருத்தர் தான் ரினிவல் பண்ணணும். இது கிளைமு வந்து இது ஆக்சிடென்ட் டெத்துலேருந்து உங்களுக்கு 10th 12th பாஸு. சரிங்களா, 10th 11th 12th ஸ்டாண்டர்டு படிக்கிறதுக்கு. சரிங்களா, ஒன்லி சில்ட்ரன்ஸ் தான் இது. அதாவது 10th 11th 12th இது 3 படிப்புக்குண்டான கிளைமுக்கு ஒன்லி கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஹையர் எஜுகேஷன் இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு கிளைம் எப்படி போய் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை தனித்தனியாக கொடுக்குறோம். சரிங்களா, அடுத்து சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மொபைல் நம்பர் சேஞ்சஸ் அண்டு அட்ரஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டு அட்ரஸில் இருந்து நேம் பிரச்சனை என்ன கரெக்ஷன் இருக்கோ, இந்த நலவாரித்தில் என்ன கரெக்ஷன் இருக்கோ இது பூரா இதில் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதாவது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் தெரில சார் அப்படின்னா இதை வந்து கஸ்டமருடைய லாகின் பேஜில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் பார்க்கலாம் தான். சார் அப்படி இருந்தாலும் ஏன் ஓப்பனில் போய் அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் உள்ளே போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், நான் சொன்ன மாதிரி காமனான பாஸ்வேர்டு போடாமல் ஏதாவது தெரியாமல் வேறு பாஸ்வேர்டை போட்டிருப்பாங்க. அதை ஃபர்கட் பண்ணுற வேலையும் அதிகம். கஸ்டமரை சடனாக வந்து நம்ம ரீப்ளே பண்ண முடியாது. நம்ம பார்க்க வேண்டிய வேலையை விட்டுட்டு இதெல்லாம் லாகின் பண்ணி இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இது கொஞ்சம் சுற்றி வளைச்சி போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இது கஸ்டமருடைய லாகின் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம எல்லாம் லாகினோட டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம். டக்குன்னு இதுதான் ஈஸியாக இருக்குது சார்னா இதில் போய் பார்க்கலாம். அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இருந்து எல்லாமே உங்களுக்கு அப்ரூவ் டேட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். சரிங்களா, இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இதில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ தான். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.